Hi, வணக்கம். வெல்கம் பேக் வியூஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வின்ட்ரினா. ஸ்விங் ட்ரேடிங் நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரி எப்படி சப்போர்ட் பண்ணோம், இதுக்கு என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறோம், இது ரிவர்ஸ் பாயிண்ட் எந்த பாயிண்டில் ஐடென்டிஃபை பண்ணலாம், இது எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது ரிலையன்ஸில் இப்போ பார்க்கும்போது ரிலையன்ஸில் 30 டைம் ஃப்ரேம் தான் செட் பண்ணுறேன். 30 டைம் ஃப்ரேம் ஆச்சுன்னா 1 வீக் உங்களுக்கு 1 வீக் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 1 வீக்லி ஹோல்ட் பண்ணோம் தான் உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் வைக்கணும். அதுக்கு 1 hour தான் 1 மந்த்துக்கு மேலே வைக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு 4 hours செட் பண்ணலாம். இதுக்கு ரிலையன்ஸில் இப்போ பார்த்துட்டா இப்போ ஆஃப்டர் 15 நம்ம லேட்டஸ்ட் பைசிக்கிள் வந்தது 15 தான். இப்போ அது இல்லை 1176 கொடுத்தது டார்கெட்டு கீழே போட்டுருக்கு. அப்ராக்சிமேட் 73 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிட்டு. அதே மாதிரி சிப்லா பார்த்துட்டாலும் சிப்லா நல்லா பை போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 15 லேட்டஸ்ட் பைசிக்கிள் வந்தது 15 தான். அது 1411 கொடுத்துருக்கேன். டார்கெட் போட்டிருக்கேன். 3 டார்கெட்ஸும் ஹிட் ஆகிடுச்சு. 46 பாயிண்ட் மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம எஸ்கோட்டில் பார்த்துட்டால் எஸ்கோட்டில் ஒரு பைசிக்கிள் ஒரு 1 வீக்கில் பைசிக்கிள் போயுது. அப்ராக்சிமேட்டு இப்போ லேட்டஸ்ட் செல் கொடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம பை போகுது. அப்ராக்சிமேட் ஆஃப்டர் 3rd நம்ம மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு. அதே மாதிரி 2917 பை போகுது. அது அப்ராக்சிமேட்டு ஒரு 309 வரை மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு. இதே மாதிரி நமக்கு பெல்லு யூபிஎல் ஹெச்எல் இதே மாதிரி நல்லா ஸ்டாக்கு வீக்லி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டாக்கில் தைரியமாக உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் எப்படி சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னாச்சுன்னா இதில் சைட்வேஸ் கரெக்டாக காட்டி கொடுப்போம். சிக்னல் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ட்ரேட் எடுத்துன்னு நினச்சிடுங்க. மார்க்கெட் வேர்ஸ் போகும்போது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து செல்லும் சிக்னல் இதே மாதிரி தான். மார்க்கெட்டு நல்லா ஒரு 2-3 days டவுன் போயதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலேயே ரிவர்ஸ் போகும்போது மாதிரி சான்ஸ் இருந்தது. அதே மாதிரி கலர் எக்ஸ்சேஞ்சு கலர் காம்பினேஷன் விட காட்டி கொடுத்துருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த கலர் சேஞ்ச் வரும்போது நம்ம தைரியமாக எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் கீழே பார்க்கும்போது ரெட்டில் இருந்தால் உங்களுக்கு தைரியமாக வேணும்னா ஹோல்ட் பண்ணலாம். இதே மாதிரி வார்னிங் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வார்னிங் கலர் சேஞ்ச் மாதிரி காட்டி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஹியூஜ் லோஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கட் பண்ணோன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம் தைரியமாக. ஓகே, அப்போ சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். இது பை வரும்போது லேட்டஸ்ட் சிக்னல் எல்லாம் மேலே கீழே காட்டுவேன். இப்போ இதில் சிக்னல் கன்ஃபார்ம் வந்துட்டால் என்ட்ரி பண்ணோம். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம்னா கேண்டில் கலரு கீழே கன்ஃபர்மேஷன் பாரு பைசன் இது 3 செக் இது 3 கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் ஓகே இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். அது தைரியமாக க்ரீனு கண்டினியூவாக இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். கலர் காம்பினேஷன் வரும்போது தான் எக்ஸிட் பண்ணணும். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா மார்க்கெட்டுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி இதுக்கு 5 minutes இன்ட்ராடே வைக்கணும்னா 5 minutes தான் வைக்கணும். இதுக்கு பொசிஷனல் வைக்கணும்னா நம்ம 30 டைம் ஃப்ரேம் 1 hour 4 hour இதில் எது டைம் ஃப்ரேம் உங்களுக்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஈஸியாக உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கவே ஆக்குரேட்டாக ட்ரேடிங் பண்ணலாம். ரிவர்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்வேர் கரெக்டாக காட்டி கொடுக்கு. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 8.1. இதுக்கு முன்னாடி 8 வெர்ஷன் பண்ணிட்டு இது ஸ்கேனர்னு கிடைக்கும். இப்போ ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம ஸ்கேனர் செட் பண்ணிட்டா இப்போ நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.